என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயத்துல அம்மா அப்பா கையில ரொம்ப சந்தோஷமா இருந்து தேவையானது எல்லாத்தையும் வாங்கி அடம் பிடிச்சு தேவைக்கு அதிகமானதையும் வாங்கி கஷ்டம்னா என்னன்னு தெரியாம கண்ணீர்னா என்னன்னு தெரியாம பல டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு மனைவியா ஒரு குடும்பத்துக்கு மருமகளா குழந்தைங்களுக்கு தாயா இப்படி எவ்வளவோ அவதாரங்கள் எடுத்து இதுக்கு நடுவில் பல கண்ணீர் பல கஷ்டங்கள் ஒரு சில நேரங்களில் வந்து பேக்கப்க்கு யாருமே இல்லாமல் ஐயோ இந்த சூழ்நிலைகள்லாம் நம்ம கடந்து வர முடியுமா இதுக்கப்புறம் நம்ம உயிர் வாழ்வோமான்ற சுச்சுவேஷனில் கூட எனக்கெல்லாம் கை கொடுத்தது வந்து எஜுகேஷன் கல்வி மட்டும்தாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேல நான் எல்லா லேடிஸ்க்கும் சொல்லிக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா எஜுகேஷன். ஒரு லேடிஸ்க்கும் எஜுகேஷனுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் வந்து எவ்வளோ ரிச்சாக வேணாலும் இருங்க, பட் எஜுகேஷன் இஸ் மேண்டேட்ரி டு ஆல் த லேடிஸ். அதனால கண்டிப்பாக எல்லாரும் படிங்க. நெக்ஸ்ட் வந்து கஷ்டம்னு வரும்போது எந்த இடத்துலையும் நின்றாதீங்க, நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க. நம்ம தூங்கி எந்திரிக்கிற ஒரு நாளும் நமக்கு கிடைச்சிருக்க செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த செகண்ட் சான்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நிச்சயமாக ஒரு லேடிக்கு வந்து இன்னொரு லேடி தான் மிக சிறந்த மாரல் சப்போர்ட்டாக இருக்க முடியும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் ஜேர்னியில் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஒரு வேலை வாய்ப்பை வந்து நீங்கள் உருவாக்கி கொடுங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆண்டர்ப்ரனர் ஆகணும். எந்த சூழ்நிலையிலையும் கலங்கி நிற்காதீங்க, தைரியமாக இருங்க. டெஃபினட்டாக நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து இந்த உலகத்தில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பி கான்ஃபிடென்ட். லேடிஸ் வந்து எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் எந்த பொசிஷனில் இருந்தாலும் ரொம்ப ஒழுக்கமாக இருங்க, நேர்மையாக இருங்க, சேஃபாக இருங்க. இது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். ஒழுக்கமும் நேர்மை மட்டும்தான் எந்த இடத்துலையும் ஒரு லேடிஸை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். எங்கேயுமே நிற்காமல் ஓடிக்கிட்டே இருங்க. டெஃபினட்டாக உங்கள் லைஃப் வந்து நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி அமைச்சிக்க முடியும். வாழ்க்கை போகிற போக்கில் போய் தான் ஆகணுன்றது கிடையாது. நம்ம லைஃப் ஜேர்னியை நம்மளால் அமைச்சிக்கிறதுக்கு நம்ம முடியும். கொஞ்சம் சில நேரங்களில் வந்து பொறுமையாக இருங்க. நம்மளை யாராவது அசிங்கமாக பேசுகிறாங்க, ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நமக்கான வாழ்க்கையை நம்ம செதுக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும். உங்களுக்கான தைரியத்தை வந்து நீங்கள் தான் வளர்த்துக்கணும். லேடிஸ் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருங்க. உலகத்தில் பிறந்த அனைத்து பெண்களுக்கும், உலகத்தில் பெண்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து திருநங்கைகளுக்கும் எனது மனமார்ந்த இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.